எபாக்சி ஃப்ளோரிங்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. பயங்கர ஷைனிங்காக இருக்கிறதுனால பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது இந்த ஃப்ளோர். ஆன்டி ஸ்கிட் போட்டாலும் சம்டைம்ஸில் வந்து இது வந்து ஸ்லிப்பரியாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோரோட க்ளீனிங்க்கு நீங்கள் வந்து சோப்பு தண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது, மற்ற ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இதுக்குன்னு தனி மெட்டீரியல் இருக்குது, அதான் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அந்த மெட்டீரியல் சோப்பு தண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் தான். நான் நேற்றே சொன்ன மாதிரி கீழே வந்து டேரெக்டாக இந்த ஃப்ளோரிங் போட முடியாது. இது கீழே வந்து ஒரு பேஸ் ஃப்ளோர் தேவைப்படுது. டைலோ காங்கிரீட்டோ சிமெண்ட்டோ ஏதோ ஒரு ஃப்ளோர் தேவைப்படுது. அந்த பேஸுக்கான காசும் அதுக்கு மேலே கொடுக்குற அந்த கோட்டிங்கான காசும் ரெண்டும் சேர்ந்து அப்படின்னா ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவான ஃப்ளோரிங்காக இது வந்து மாறிடுது. நெக்ஸ்ட் இதை போட்டு முடிச்சு ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 72 ஹவர்ஸ் பக்கம் ஆகுன்றாங்க. இந்த 72 ஹவர்ஸில் ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஸ்மெல் வந்து இது கிரியேட் பண்ணுன்றாங்க. இதை நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னா பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே கூட மற்ற ஃப்ளோர்ஸ் மாதிரி டைரெக்டாக நம்ம கீழே படுக்கிறதோ இல்லை வெறுங்காலில் நடக்கிறதோ வந்து கூடாது அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இதுவும் சொல்கிறாங்க. என்னடா சொல்ற? ஸோ இந்த எபாக்சி ஃப்ளோரிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.